அந்த சிவரஞ்சனிக்கும் ரகுராமுக்கும் இருந்த தொடர்புல அப்பா அவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்திருக்கான். ஐயா போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவ பேசக்கூடாது. இந்த ஊருக்கே தெரியும் எங்க குடும்பத்துக்கும் புவனாக்கும் ஆகாதுன்னு. அதுக்காக ஒருத்தர் மேல இப்படி ஒரு பழிய சுமத்துவாங்களா? இல்ல, இந்த குற்றச்சாட்டை நான் ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்க முடியாது. அதனால பெரியவங்கள தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இதுக்கு மேல இந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம்னு சொல்லுங்க. அம்மா, அப்படிலாம் கூட்டத்தை பாதியில நிறுத்த முடியாது. அவங்க என்ன சொல்ல வேண்டியத முழுசா சொல்லியே முடிக்கல. அவங்கள கொஞ்சம் சொல்ல விடுங்க. என்னங்க பேசுறீங்க? என் புருஷன் மேல இவ சேர்த்த வாரி எரிப்பா, அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஜானகி, கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க முழுசா சொல்லி முடிக்கட்டும். ஐயா, அவங்கள மேல சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அப்ப குழந்தை பிறந்ததுமே சிவரஞ்சனி இறந்துட்டாங்க. இவரு தனக்கும் சிவரஞ்சனிக்கும் இருந்த உறவு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவர் அந்த குழந்தையவே மறந்துட்டார். அந்த குழந்தை இன்னைக்கு 25 வயசு பையனா தன்னோட அப்பாவை தேடி வந்திருக்கான். அவனுக்கு ரகுராமோட மகங்கிற உரிமையும் அவனுக்கு சொத்துல பங்கும் கேட்டு வந்திருக்கான். இந்த உரிமைய அவனே நேர்ல வந்து கேட்டா ரகுராமாலையும் அவருடைய குடும்பத்தாலையும் அவன் உசுருக்கு ஆபத்து வரும்னு பயந்து உதவி கேட்டு என்கிட்ட வந்திருக்கான். அவனுக்காக தான் நான் பிராது கொடுத்திருக்கேன். ஜானகி அம்மா சொன்னது சரியாதான் போச்சு. என்னமா பேசுறீங்க நீங்க? உங்க 2 குடும்பத்துக்கும் பகை இருக்குங்கிறதுனால பிராது கொடுக்குறேன்னு எதை வேணும்னாலும் சொல்லுவீங்களா? ஐயா, பஞ்சாயத்து நீங்க கலைச்சிருங்க, போய் வேற வேலை இருந்தா பார்க்கலாம்.